இறந்து போன தாயின் நினைவாக வைத்திருந்த தேர்வு அட்டையை ஆசிரியர்கள் உடைத்து போட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு அட்டையில் இருந்த இதயம் சின்னம்தான் அதை உடைக்க காரணமா? தேர்வு அறையில் நடந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு கிராமத்தை சேர்ந்த லட்சுமிகுமார் என்பவரின் மகன் உதயசாரதி. 15 வயதான உதயசாரதி மூவலூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருடைய தாயார் தரணி 2015ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு தன்னுடைய மகன் தேர்வு எழுதுவதற்கான அட்டையை வாங்கி கொடுத்துள்ளார். அம்மாவின் நினைவாக அந்த அட்டையை உதயசாரதி பாதுகாப்பாக வைத்து அட்டையை பயன்படுத்தி தேர்வு எழுதி வந்துள்ளார். அந்த அட்டையில் தாயாரின் நினைவாக ஒரு இதயம் சின்னத்தை வரைந்து தனக்கு பிடித்த 2 வீலரின் பெயரை அதில் எழுதி வைத்துள்ளார் உதயசாரதி. புதன்கிழமை அன்று காலையில் அந்த அட்டையை வைத்து தேர்வு எழுதிய உதயசாரதி மதியம் தேர்வு எழுத வந்த தன்னுடைய நண்பர் குணசீலனுக்கு அந்த அட்டையை கொடுத்துள்ளார். குணசீலன் தேர்வு எழுதி கொண்டு இருந்த போது தேர்வு அட்டையில் ஹார்ட்டின் படம் போட்டிருந்ததை பார்த்த ஆசிரியை கலைவாணி அந்த அட்டையை வாங்கி தன்னுடைய கணவரான தமிழ் ஆசிரியர் வரதராஜனிடம் கொடுத்துள்ளார். தேர்வு அட்டையில் இதயம் சின்னம் படம் இருப்பதை பார்த்த ஆசிரியர் வரதராஜன் அந்த அட்டையை உடைத்து போட்டதாக கூறப்படுகிறது. ஆசிரியர்கள் தேர்வு அட்டையை உடைத்தது குறித்து உதயசாரதியிடம் குணசீலன் தெரிவித்திருக்கிறார். தாயின் நினைவாக வைத்திருந்த தேர்வு அட்டை உடைந்து போன ஆத்திரத்தில் கலைவாணி உள்ளிட்ட ஆசிரியர்களிடம் உதயசாரதி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தமிழ் ஆசிரியர் வரதராஜன், தலைமை ஆசிரியர் மஞ்சுளா மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் அருண்பாபு ஆகியோர் மாணவன் உதயசாரதியை கைகளாலும் குச்சியாலும் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாணவன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். ஹஸ்பண்ட் சொல்லி அவன் ஹஸ்பண்ட் அங்கேருந்து எதுவுமே கேட்காம வந்தோன்னே அடித்தார். வாசலில் எக்ஸாம் கேமரா நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் ஒர்க் வச்சோம். அதுக்குள்ளே அடிச்சுட்டு போய் சார் அடிச்சிட்டோம். எதுக்கு சார் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். உடனே பக்கத்தில் அந்த பிடி சார் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க போட்டு அடித்தாங்க. திரும்ப ஹெச்எம் மிஸ் அடித்தாங்க. அடிச்சுட்டு எதுக்கு சார் இல்லை வீட்டில் சொல்லுங்கள் சார், எங்கள் அப்பா இல்லை எங்கள் மாமாட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அடித்தாங்க. நீ என்ன வீட்டிலேருந்து ஆள் கூட்டு வரியா அப்படின்ட்டு அதுக்கும் போட்டு அடிச்சுட்டு உட்கார வச்சுட்டாங்க ஸ்கூல்லே. அதுக்கப்புறம் பெருமா 2 மணிக்கு வர சொன்னாங்க. இதுமாதிரி டிசி வாங்கிடணும், நீங்கள் டிசி வாங்கிட்டு தான் நீ வெளில போனோம், உங்கள் பையன் சரியில்லை, உங்கள் பையன்லாம் அனுப்புனா தான் மற்ற பசங்களாம் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெருமா டிசிலாம் வேணாம் மேம், நீங்கள் எதுக்கு நீங்கள் பேசுறதுன்னு சொன்னால் இப்படிலாம் பேசுவீங்களா, என்கிட்ட போய் பேசுறதுலாம் உங்களாம் ரைட்ஸு கிடையாது அப்படின்னு பெருமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்து. இந்த சம்பவம் குறித்து குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மாணவனை அடித்தது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறுகையில், அட்டையை யார் உடைத்தது என்ற ஆத்திரத்தில் வந்த மாணவன் சொல்ல முடியாத வார்த்தைகளை கூறி திட்டியதாக தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை குறித்து இரு தரப்பினரும் பேசி சமரசம் செய்து கொண்டதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.